சாதிச்சுட்டு அப்படி ஒரு சிரிப்பு தெரிஞ்சாகணும்ல. வீடியோ ஃபுல்லாக இப்போ பாருங்கள். ஹே காய்ஸ், திஸ் இஸ் தர்ஷு. வெல்கம் பேக் டு மை சேனல். நேற்று காலையில் 4:30 மணிக்கெலாம் கிளம்பி அடிக்கிற மலையில் நான் எங்கே போனேன் தெரியுமா? சிறுவாபுரி முருகன் கோயில் தாங்க போனேன். அது இல்லாமல் நேற்று எப்பவும் போல் இல்லாமல் நேற்று ஒரு விசேஷ நாள், அதுக்காக தான் போயிருந்தேன். போனால் செம்ம மழை. என்னால் வீட்டிலேருந்து கிளம்பவே முடியல, அவ்வளோ மழை இருந்துச்சு. இதில் எப்படின்னா நம்ம இன்னைக்கு கோயில் போய் தான் ஆகணும். நான் போன 3 வாரமும் மழை தாங்க. இந்த வாரம் செம்ம மழை. எப்படின்னா போய் ஆகணும், முருகனை போய் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பரவாயில்ல, நினைஞ்சாலும் பரவாயில்லன்னு எப்படியோ கிளம்பிட்டேன். ஆல்ரெடி லேட்டு, அவ்வளோதான் போல் கூட்டமாகிடும் அப்படின்னு நினச்சேன். சும்மா போனாலே அவ்வளோ கூட்டம் இருக்கும். இன்றைக்கி வேறு விசேஷ டைம், கூட்டம் இல்லாமையா இருக்கும்னு தான் நினச்சேன். பட் ஆனால் கூட்டம் இல்லை காய்ஸ். பார்க்கிங்கும் காலியாக இருக்குது, லைனும் காலியாக இருக்குது. எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்துட்டு கடகடன்னு போயிட்டு லைனில் நின்று சாமியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டேன். மழை நிற்கவே இல்லை, பெஞ்சிட்டு தான் இருந்துச்சு. அது இல்லாமல் சஷ்டி விரதம் முடிஞ்சு போனேன்னா போயிட்டு நல்லா வேண்டிட்டு வந்தேன். சஷ்டி விரதம் முடிஞ்சிருக்கு, எனக்கு நல்ல வழியை காட்டுங்க, நல்ல வேலையை கொடுங்க, நல்ல அறிவை கொடுங்க, என் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நானும் வேண்டினேன். என்னை போல் நிறைய பேர் சஷ்டி விரதம் இருந்திருப்பீங்க, அவங்களும் நிறைய பேர் வேண்டியிருப்பீங்க. அது எல்லாம் இந்த வருஷம் நிறைவேறும் என்று நானும் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க. அதுக்கப்புறம் நானும் கிளம்பிட்டு டீ குடிக்கலான்னு ஒரு இடத்துல நின்று டீ குடிச்சிட்டு பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு வழியாக அங்கேருந்து நானும் கிளம்பி சீக்கிரமாக வீடு வந்து சேர்ந்துட்டேன். நான் வீட்டுக்கு வர வரைக்கும் மழை பேஞ்சிட்டு தான் இருந்துச்சு, நனைஞ்சிட்டே தான் வீட்டுக்கு வந்துட்டேன். இன்னியோட vlog இதோடு முடியுது. இதோட நெக்ஸ்ட் வீக் சிறுவாபுரி போகும்போது போடுறேன் பாருங்கள். எதுக்கு ஸ்டார்டிங்கில் அப்படி ஒரு சிரிப்பு சிரிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த வாரமும் நல்ல மழை பெஞ்சிட்டு போக முடியாதுன்ட்டு வீட்டில் எல்லாரும் சொன்னாங்க. நான் போய் தீருவேன், சேலஞ்ச் பண்ணி காட்டுறேன்னு. அதான். பை guys, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.